Samsung A73 Samsung உடைய awesome line-upல flagship device இதுதான். ஏன்னா வந்து A series-ல மற்ற ஸ்மார்ட்ஃபோனை விட உங்களுக்கு ஃபீச்சர்ஸும் இதில் தான் அதிகமாக இருக்கும், விலையும் இதுதான் அதிகமாக இருக்கும். அதோட A72 மாதிரி இது அவுட்லுக் டிசைன் இருந்தாலுமே ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா A72 விட நிறைய அப்கிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 108 மெகா பிக்சல் கேமரா OIS சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. கூடவே சூப்பர் AMOLED ப்ளஸ் அதுவும் பிக்கர் டிஸ்பிளே சைஸில் இருக்க சிப்செட்டும் இங்கே அப்கிரேட் தான். ஏன்னா வந்து A72 உங்களுக்கு Snapdragon 720 கொடுத்துருந்தாங்க. இங்கே Snapdragon 778ல பெர்ஃபார்மன்ஸும் இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 41,999க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விலைக்கு அண்ட் ஃபீச்சர்ஸ்க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்னென்ன விஷயங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கு, என்னென்ன விஷயங்கள் இன்னும் இவங்க பெட்டராக கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற என்னுடைய ரிவ்யூ தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. ஸோ Samsung A73 வோடஃபோன் சிம் கார்டு போட்டு 2 வாரமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதில் வந்து கால் குவாலிட்டி நல்லாயிருக்கு. அகைன் கேரியர் அக்ரிகேஷன் 4G நெட்வொர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 3CA வரைக்கும் நான் பார்த்தேன். ஸோ 4G கேரியர் அக்ரிகேஷன் சப்போர்ட்டும் இருக்குது. சார் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ஸ்டாண்டர்டாக தான் இருக்குது. 1.140 வாட் பர் கேஜியோட கொடுத்துருக்காங்க. அதோட வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து உங்களுக்கு சாம்சங் உடைய டயலரில் வர்றதுனால கால் ரெக்கார்டிங் ஆப்ஷன் இருக்குது. கால் ரெக்கார்ட் பண்ணும்போது எதிராளுக்கு நோட்டிஃபிகேஷன் போகாது. ஸோ தாராளமாக நீங்கள் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் கால் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இதில் அகைன் சிம் கார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூவல் சிம்மோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வருது. ஸோ தாராளமாக நீங்கள் 2 சிம் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு சிம் கார்டு SD கார்டு சப்போர்ட் போட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். SD கார்டு சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1 TB வரைக்கும் உங்களுக்கு SD கார்டு சப்போர்ட் இருக்குது. அதோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு 5G டிவைஸ், அதனால் 5G பேண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே தாராளமாக கொடுத்துருக்காங்க. 9 5G பேண்ட்ஸோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வருது. ஸோ 5G நெட்வொர்க்கும் உங்களுக்கு இந்தியாவில் வரும்போது கம்பேட்டபிளாக இருக்கும். இந்த பேசிக் ஃபீச்சர் கூடவே இன்னும் எக்ஸைட்டிங் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் IP67 ரேட்டிங்கோட வருது. அதனால் தெரியாமல் மழையில் நனைஞ்சாலும் சரி, தண்ணிக்குள்ளே போட்டுட்டேன் அப்படின்னாலும் எந்த பிரச்சனையுமே இல்லை, தொடச்சிட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டண்ட்டும் கூட. இது கூடவே வந்து சாம்சங் உடைய Knox Security, சாம்சங் பே செக்யூர் ஃபோல்டர், இந்த ஃபீச்சர்ஸும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் அவைலபிளாக இருக்குது. ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க. பட் இதில் என்ன இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பாக்ஸில் சார்ஜர் கிடையாது. சார்ஜர் வந்து 25 வாட் சப்போர்ட் பண்ணும், தனியாக தான் நீங்கள் வாங்கிக்கணும். அதோட 3.5mm ஆடியோ ஜாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே கிடையாது. எந்த ஃப்ளாக்ஷிப் டிவைஸ்லையும் இப்போ இல்லை, இதுலேயும் 3.5mm ஆடியோ ஜாக் இல்லை. கனெக்டர் தான் வாங்கணும். சாம்சங் பிராண்ட் நீங்கள் வாங்கினா மட்டும்தான் கம்பேட்டபிளாக இருக்கும். கேமராஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் கேட்டது வந்து vlogging-க்கு சூட் ஆகுமா, வீடியோஸ் எடுக்கும்போது ஸ்டெபிளைஸ்டாக இருக்கா, 108 மெகா பிக்சல் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தீங்க நிறைய பேர். இந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு மெயின் சென்சார் 108 மெகா பிக்சல் கூடவே OIS சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. அதனால் ஸ்டெபிளைசேஷன் சொல்லவே வேண்டாம், நல்லாயிருக்கும். 4K ரெக்கார்டிங் இருக்குது. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே உங்களுக்கு 4K ரெக்கார்டிங் இருக்குது. அதனால் நீங்கள் வீடியோ எடுக்கும்போது உங்களுக்கு ஸ்டெபிளைஸ்டாக தான் அவுட்புட் வரும். அதே சமயத்தில் நீங்கள் இமேஜஸ் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களே பார்க்கலாம், இமேஜஸ் எல்லாம் உங்களுக்கு ஷார்ப்னஸ் நல்லாயிருக்கு. OIS சப்போர்ட் இருக்கிறதுனால ஷார்ப்பாக இமேஜஸ் கிளிக் பண்ணோம். கலர் கேலிப்ரேஷனும் நல்லாயிருக்கு. கான்ட்ராஸ்ட் லெவலும் நல்லாயிருக்கு. ஸ்கை கலர் எல்லாமே வந்து கான்ட்ராஸ்ட் லெவல் வந்து நல்லாவே மெயின்டைன் பண்ணுது. போர்ட்ரேட் ஷார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா உங்களுக்கு பொக்கே எஃபெக்ட், அந்த எட்ஜ் டிடெக்ஷன் நல்லா இருக்குது, அதுவுமே ஷார்ப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே 12 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் ஷார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற பிராண்ட்ஸை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது சாம்சங் உடையது ஃபீல்ட் ஆஃப் வியூ வந்து அதிகமாக இருக்கும். அதோட டைனமிக் வியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். கலர் கான்ட்ராஸ்ட் லெவல் இதுலையுமே அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதோட லோ லைட் பிக்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே நல்லா இங்கே கேப்சர் பண்ணுது. நைட் மோட் எனேபிள் பண்ணதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கலர்ஸ் கரெக்டாக ஆட் ஆன் பண்ணி காட்டுது அப்படின்னு சொல்லலாம். செல்ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டை வந்து உங்களுக்கு ஸ்கின் டோன் ரொம்பவே அழகாக நார்மலாக இருக்குது. இங்கே வார்மும் கிடையாது, கூல் டோனும் கிடையாது, ஸ்கின் டோன் நேச்சுரல் சைடில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதோட மற்ற ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஷிப் சீரிஸ் S சீரீஸில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் எரேசர் வந்து இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் ஏதாவது இமேஜ் எடுக்கிறீங்க, தேவையில்லாத சப்ஜெக்ட் இருக்குது, அதை ரிமூவ் பண்ணணும், அந்த ஆப்ஜெக்ட் எடுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் டேப் பண்ணி இரேஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும், ரிமூவ் ஆகிடும். ஸோ வந்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக நீங்கள் எடிட்டிங் இதில் பண்ண முடியும் ஆப்ஜெக்ட் எரேசர் ஃபீச்சரோட. அதோட வந்து ஏதாவது இமேஜஸ் வந்து உங்களுக்கு ரெசல்யூஷன் கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ரீமாஸ்டரிங்கும் பண்ணும். நீங்கள் பண்ணலை அப்படின்னாலும் ஆட்டோமேட்டிக்காக சஜஷனில் அதுவே உங்களுக்கு சொல்லும். அதாவது இதெல்லாம் நீங்கள் ரீமாஸ்டர் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சஜஷன்ஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ ஓவரால் கேமரா, கேலரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து இவங்க டாப் நாட்சில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதே டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் சாம்சங் உடைய A சீரீஸ்லேயே இதுதான் பிக்கர் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 6.7 இன்ச்சஸ் கொடுத்துருக்காங்க. பொதுவாக சாம்சங் டிவைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச்சஸ் வரைக்கும் தான் இருக்கும். பட் 6.7 இன்ச்சஸ் சூப்பர் AMOLED ப்ளஸோட கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேனலில் வந்து நீங்கள் மூவிஸ் பார்க்கும்போது பெசில்ஸ் ரொம்பவே தின்னாக இருக்குது, பஞ்ச் ஹோல் நாச்சும் தின்னாக இருக்குது. அகைன் பிக்கர் டிஸ்பிளே அப்படிங்கிறதுனால வந்து உங்களுக்கு மூவிஸ் எல்லாம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு வாட்ச் பண்ணுறதுக்கு. வியூவிங் ஆங்கிளாக இருக்கட்டும், அதோட கலர்ஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. உங்களுக்கு வந்து ரொம்பவே வைப்ரண்ட் அண்ட் விவிட் கலர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் பிரைட் கலர்ஸ் பார்த்தாலும் சரி, இல்லை டார்க் கலர்ஸ் வெப் சீரிஸ் எல்லாம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இதில் வைட் ஒன் L1 சப்போர்ட் இருக்குது. ஸோ ஹெச்டி கண்டென்ட்ஸ் எல்லாம் நீங்கள் தாராளமாக இதில் வியூ பண்ண முடியும். மேக்ஸிமம் ரெசல்யூஷன் எல்லாமே இது சப்போர்ட் பண்ணும். ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் இங்கே ஃபீல் பண்ணுவீங்க. எஸ்பெஷலி பிஞ்ச் வாட்சிங் தான் எனக்கு மெயின் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த டிஸ்பிளே பேனல் கண்டிப்பாக ரொம்பவே பிடிக்கும். ஆடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸோட வருது. நீங்களே கேட்டு பாருங்கள், உங்களுக்கு லவுடாகவும் இருக்குது, கிளியராகவும் இருக்குது. பேஸ் எல்லாம் நல்லாயிருக்கு. ஸோ ஆடியோ செக்மெண்ட்டும் நல்லா கொடுத்துருக்காங்க. பில்டை பொறுத்த வரைக்கும் இதில் கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. எஸ், இந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு ஃப்ரண்ட் பேனல் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷனோட வருது. அதே பேக் பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பேக் பேனல் தான். ஃப்ரேம்ஸும் உங்களுக்கு கிளாசி பிளாஸ்டிக் ஃப்ரேமோட தான் வருது. ஸோ நீங்கள் நார்மல் டே டு டே யூசேஜுக்கு அப்படிங்கும்போது வந்து கண்டிப்பாக டிபியூ கேஸ் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஃப்ரேம்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிளாஸியாக இருக்கிறதுனால ஸ்க்ராச்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இன் ஹேண்ட் ஃபீல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்லீக்காக இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து உங்களுக்கு 7.6 mm திக்னஸ், அதோட வெயிட் வந்து ஜஸ்ட் 181 கிராம்ஸ் தான். ஸோ வந்து பிக்கர் டிஸ்பிளேவாக இருந்தாலும் கையில் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ஸ்லிம் ஸ்லீக் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். பேட்டரி பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் கேட்டது வந்து அடாப்டிவ் பேட்டரி சப்போர்ட் இதில் இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. எஸ், இதில் அடாப்டிவ் பேட்டரியும் இருக்குது, ப்ரொடெக்ட் பேட்டரி ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. ஃப்ளாக்ஷிப் லெவல் டிவைஸில் ரெண்டுமே உங்களுக்கு இருக்க தான் செய்யுது. அடாப்டிவ் பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பேட்டரி ஆப்டிமைஸ் ஆகிக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. ப்ரொடெக்ட் பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 85% வரைக்கும் தான் உங்களுக்கு மேக்ஸிமம் சார்ஜ் ஆகும். 100% அப்படிங்கும்போது வந்து பேட்டரி டீக்ரேட் ஆகும் அப்படிங்கிறது பிராண்ட் கிளைம் பண்ணுறாங்க. ஸோ 85% எனக்கு சார்ஜ் ஆனால் போதும் அப்படின்னா ப்ரொடெக்ட் பேட்டரி ஃபீச்சரும் இதில் அவைலபிளாக இருக்குது. அகைன் இந்த ஸ்மார்ட் ஃபோன் 5000 mAh 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் நீங்கள் பண்ணும்போது வந்து 20 மினிட்ஸ் கிட்ட ஆகும் 100% ரீச் ஆகிறதுக்கு. பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஃபோன் ஹீட் ஆகுதா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இது Snapdragon 778 கொடுத்துருக்காங்க. நிறைய ஸ்மார்ட் ஃபோனில் இந்த சிப்செட் நம்ம பார்த்துருக்கோம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் கன்சிஸ்டன்ட் சிப்செட். உங்களுக்கு த்ராட்லிங் இஷ்யூஸ் பெருசாக கிடையாது. கேம் விளையாடுறீங்க, அதிக நேரம் விளையாடினா கூட வந்து உங்களுக்கு தெர்மல் இஷ்யூஸ் கிடையாது. ஃபோன்ஸ் லைட்டாக வார்ம் ஆகும் மற்ற ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி, பட் ஹீட்டிங் இஷ்யூ இதில் கிடையாது. கேம் பொறுத்த வரைக்கும் BGMI இதில் நான் விளையாடி பார்த்தேன், ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. Snapdragon 778 உங்களுக்கு கேம் பிளே ரொம்பவே நல்லாயிருக்கு. 40 FPS வரைக்கும் இது சப்போர்ட் பண்ணும். அதே வந்து உங்களுக்கு கால் ஆஃப் டியூட்டியாக இருக்கட்டும், அதுலேயுமே ஹை செட்டிங்ஸ் இதில் அவைலபிளாக இருக்குது. கென்ஷின் இம்பேக்டும் வந்து உங்களுக்கு சப்போர்ட் இருக்குது. ஆஸ்ஃபால்ட் எல்லாம் வந்து கிராஃபிக் ஹேண்ட்லிங்காக இருக்கட்டும், இல்லை கேம் பிளேவாக இருக்கட்டும், அதுவுமே ஸ்மூத்தாக இருக்குது. யூசர் இன்டர்ஃபேஸ் சாம்சங்குடைய One UI 4.1 கொடுத்துருக்காங்க. சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ்க்கான OS அப்டேட், 5 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் இந்த டிவைஸ்லையும் அவைலபிளாக இருக்குது. ஸோ சாம்சங் A73 ஓவராலாக பார்த்தா என்னென்ன விஷயங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நல்லா கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டிஸ்பிளே நம்ம சொல்லணும். ஏன்னா சூப்பர் AMOLED ப்ளஸ் அப்படிங்கிறதுனால ஒரு பிரைட்டர் டிஸ்பிளே, நார்மல் AMOLED பேனலை விட ஒரு பிரைட்டர் டிஸ்பிளே, அதோட பிக்கர் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லலாம். ஸோ பிஞ்ச் வாட்சிங் ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்ததாக 108 மெகா பிக்சல் கேமரா செக்மெண்ட் OIS இருக்கிறதுனால கிறிஸ்பாக ஷார்ட்ஸ் எடுக்க முடியும். 4K ரெக்கார்டிங் வந்து ரொம்பவே ஸ்டெபிளைஸ்டாக இருக்குது. ஸோ வீடியோ ரெக்கார்டிங் கேமராவும் ரொம்பவே நல்லா இருக்குது இந்த ஸ்மார்ட் ஃபோனில். அகைன் பேட்டரி 5000 mAh அப்படிங்கிறதுனால தாராளமாக 1.5 நாளுக்கு நீங்கள் மேலே யூஸ் பண்ண முடியும். அதுவும் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 778 நான் சொன்ன மாதிரி தான் கன்சிஸ்டன்ட் சிப்செட். நார்மல் ஆக்டிவிட்டீஸ், கேம் எல்லாமே இதை ஹேண்டில் பண்ணும். ஸோ இதில் குறை அப்படின்னு சொல்லணும்னா சார்ஜர் இல்லை அப்படிங்கிறத சொல்லலாம். பட் எல்லா ஸ்மார்ட் ஃபோனுமே இப்போ சாம்சங் அப்படி கொடுக்கறதுனால அதை விட்டுட்டு விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதை கொஞ்சம் குறைச்சி கொடுத்துருக்கலாம். அப்படி இல்லைனா இந்த விலைக்கு வந்து Snapdragon 870 கொடுத்துருந்தா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். ஸோ சாம்சங்குடைய A73 பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.